Hi guys, இந்த ஸ்டோரியோட இன்ட்ரோ வந்து ஜங்குக்கு ஏஜ் 18. இஸ் அ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு ஃப்ரெண்ட் வந்து 11. 11ஓட மாமா, அதாவது 11ஓட அம்மாவோட தம்பி தான் ஜிமின். ஜிமின்க்கு ஏஜ் 33. 11ஓட சின்ன பொண்ணாக இருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் 11ஓட அம்மாவும் அப்பாவும் இறந்துருப்பாங்க. ஸோ தட் ஜிமின் தான் 11 இப்போது முழுக்க கேர் எடுத்துக்கிறாரு. அவரோட ஏஜ் 33. இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு காலேஜை தான் காட்டுறாங்க. அந்த காலேஜில் பசங்க எல்லாம் எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற ஒரு சீனரி தான் காட்டுறாங்க. அங்கே அவங்களோட காலேஜ் கேட் கிட்ட நின்றுட்டு தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அங்கே 11ஓட ஃப்ரெண்ட் மேக்ஸ், ஜேகே ஃப்ரெண்ட் சுகா, அப்புறம் இன்னும் நிறைய மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க கேங் மெம்பர்ஸ். இப்போ அதில் இருக்க ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் ஏவன். அந்த பொண்ணு தான், கமான் காய்ஸ், இது ரொம்ப இல்லீகல் தெரியுமா? ஸ்கூல் டேஸில் இருந்த வரைக்கும் என்னோடய பர்த்டேயுமே என் ஃப்ரெண்ட்ஸோடு இப்போ செலிப்ரேட் பண்ணேன். இப்போ செமஸ்டர் ஹாலிடேஸ், என்னால் வீட்டிலலாம் சும்மா உட்கார முடியாது. அப்புறம் நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வர மாட்டீங்க. தயவு செய்து என்னோடய பர்த்டே பிக் போரிங்காக போகிறது நான் ஒத்துக்கவே மாட்டேன். அட்லீஸ்ட் நம்ம எங்கேயாவது அவுட்டிங் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. மேக்ஸ் தான், ஹே எனக்கு மட்டும் என்ன ஆசையா, எங்கள் வீட்டில் எங்கேயுமே விட மாட்டுறாங்க. 11 கேளு, எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அதுவும் எங்கள் அண்ணன் இருக்கான் பாரு, ரொம்ப கொடூர. அவன் ஊரெல்லாம் சுற்றுவான், ஆனால் நான் எங்கே போனாலும் ஒத்துக்கவே மாட்டான். இப்போ நான் என்ன பண்ணுறது? நீங்கள் எனக்காக ஒன்றும் யோசிக்க வேணாம். மேபி நீங்கள் வேணால் அவுட்டிங் போயிட்டு வாங்க, நான் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மேக்ஸ் சொல்கிறா. அதுக்கு 11 தான், நோ வே, நீ இல்லாமல் நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம், ஓகேவா? நான் வேணால் வந்து ஆண்டிக்கிட்டேயும் உன்னோட அண்ணாக்கிட்டையும் பேசட்டா அப்படின்ற மாதிரி 11 சொல்கிறா. அதுக்கு மேக்ஸ் தான், சீரியஸ்லி எங்கள் அண்ணனை பற்றி தெரிஞ்சு சொல்கிறியா? அவன் முரட ஒத்துக்கவே மாட்டான். அதுக்கு இப்போது ஜேகேயும் சுகாவும் தான், இப்போ என்ன பண்ணலாம் சொல்கிறீங்க? வெளில கூப்பிட்டாலும் வரமாட்டீங்க, இப்படி அவளை விட்டு நீ வரமாட்டேன்னு சொல்கிற, இவ வேறு தைய தக்கான்னு குதிக்கிறா, ஏதாவது ஐடியா இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறான். ஒரு ஐடியா இருக்குது, அதான் நான் ஓகாவுமா யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி 11 தான் சொல்கிறா. ஜேகே தான், என்ன ஐடியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். 11 தான், என்னோட வீட்டில் சின்ன பர்த்டே பார்ட்டி மாதிரி வேணால் அவனை வச்சுக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. என்னது, உன் வீட்லையா? உன் வீட்டில் இருக்கிறவங்களாம் ஒத்துப்பாங்களா? ஐ மீன் அங்கிள், உன்னோட மாமா ஒத்துப்பாரா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். ஹே, என் மாமா ரொம்ப நல்லவர்ரா, அவரெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டார். நான் பார்ட்டின்னு சொன்னால் அவர் எனக்கு சப்போர்ட் தான் பண்ணுவார். ஆனால் நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்குமா? பிகாஸ் அங்கே கண்டிப்பாக நீங்கள் ட்ரிங்க் பண்ணவே கூடாது, அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். நீங்கள் வேறு குடிகார பசங்க, அதான் எப்படி உங்களை கூட்டிகிட்டு போகிறதுன்னு யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி 11 சொல்கிறா. சுகா தான், என்னது சரக்கு இல்லாமல் பார்ட்டியா? நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சுகா அப்படி சொன்னோன்னே மேக்ஸ்னா, ஹே அப்படிலாம் சொல்லாதடா, கண்டிப்பாக எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும் 11 வீடுனா கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. ஏன்னா உனக்கு தெரியும்ல, நாங்கள் கொஞ்சம் நெய்பர்ஸ், ஸோ கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. நம்ம வந்து 11 வீட்லேயே அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி மேக்ஸ் சொல்கிறா. ஏவனும், எனக்கு ஓகே தான், ஆல்கஹால் இல்லைன்னா என்ன, பட் உங்களோட அந்த டைம் ஸ்பெண்ட் ஆகுதா அதுவே போதும். அதுவும் இல்லாமல் செமஸ்டர் ஹாலிடேஸ் ரொம்ப போரிங்காக போகும், அதுக்கு அந்த பார்ட்டி எவ்வளோ பெட்டர் அப்படின்ற மாதிரி ஏவுன்னு சொல்கிறா. சுகா தான், எல்லாம் ஓகே, ஆனால் சரக்கு இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? சரக்கு இல்லாமல் அங்கே வந்து என்னை பால் குடிக்க சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறான். இப்போது ஜங்குக் தான், சரி விட்றா, அவளுங்க தான் ஆசைப்படுறாங்க, சும்மா போவோம், தலையை காமிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா, ஹே என்ன இவ்வளோ போரிங்காக சொல்கிற, என்னோட பர்த்டே இப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்புறம் கிஃப்டோடு தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எல்லாரும் ஒரு மாதிரியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு, இது ஒன்று தான் குறைச்சல் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ தான், ஓகே நாங்கள் வரோம், பெர்மிஷன் யார் கேட்க போகிறா அப்படின்ற மாதிரி ஜேகே தான் கேட்குறான். எங்கள் மாமா வந்து ரொம்ப நல்லவர் தான், நான் போய் கேட்குறேன், பட் இருந்தாலும் நீங்கள் கூட வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி 11 சொல்கிறா. சுகா தான், ஆமாண்டா மச்சான், எப்படியோ நம்ம தானே போயிட்டு அங்கே கூத்தடிக்க போகிறோம், சும்மா போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் அவள் வீடு அப்படின்ற மாதிரி சுகாவும் சொல்கிறான். ஜேகேவும், நான் எப்போ வரமாட்டேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாரும்
லெவனோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. இப்போது நெக்ஸ்ட் காட்டினா எல்லாரும் லெவனோட வீட்டு வாசலில் தான் நின்றுட்டுருக்காங்க. லெவன் தான் கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி, காய்ஸ் இது என்னோட வசந்த மாளிகை அண்ட் உள்ள என் மாமா இருப்பார், நீங்கள் எல்லோரும் ப்ராப்பராக பேசணும். ஃபர்ஸ்ட் அவருக்கு மரியாதை கொடுக்கணும். அங்கிள் நீங்கள் வாங்க, அங்கிள் நீங்கள் போங்க அப்படின்னு தான் கூப்பிடணும். செகண்ட், பேட் வேர்ட்ஸ் பேசவே கூடாது. ஏன்னா இது வரைக்கும் நானோ இல்லை அவரோ இந்த வீட்டில் தான் யூஸ் பண்ணதே இல்லை அண்ட் அவருக்கு அதெல்லாம் அலர்ஜி. இது 2 ரூல்ஸையும் நீங்கள் கடைப்பிடிக்கணும். தென் உள்ளே வந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டுலாம் இருக்காதீங்க. பிகாஸ் அவர் கன்ஃபியூஸ் ஆகிடுவார், என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஹீ இஸ் வெரி இன்னசென்ட். ஸோ இந்த 3 ரூல்ஸையும் நீங்கள் கடைப்பிடிக்கணும். ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறா எல்லாரும். என்ன ஒரு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறா. எல்லாரும் தப்சம் காட்டுறாங்க. இப்போ எல்லோரும் உள்ளே போகிறாங்க. ஜேகே தான் திடீர்னு ஏதோ ஒரு மெசேஜ் பாப்பப் ஆகிருக்கும். அதை பார்த்துட்டு எங்கெல்லாம் உள்ளே போங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கான். அங்கேயே நின்றுட்டு அந்த மெசேஜை என்ன மெசேஜ்னு பார்த்துட்ருக்கான். ஒன்றும் அவங்க வீட்டிலேருந்து ஒரு சின்ன வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கும், அதை தான் காதில் வச்சு கேட்டுட்ருக்கான். இப்போது அவன் முன்னாடி ஒரு விஷுவல், ஒன்றும் இல்லை, ஒரு பர்சன் தான் இருந்து வராங்க. அவங்க ஒயிட் டிஷர்ட் போட்டிருக்காங்க, கீழே ஒரு சின்ன ட்ரௌசர், நீஸ்க்கு மேலே இருக்குது, ஃபுல்லாக தொப்பக்கிட்டே நனைஞ்சிருக்காங்க. அவங்களோட ஒயிட் ஸ்கின் அந்த ஒயிட் டிஷர்ட்டில் அவ்வளோ செம்மையாக ரிவீல் ஆகுது. அவங்களோட நிப்பிள்ஸ் அது ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, அது இந்த டிஷர்ட்லேயே பீக்கிங்காக தெரியுது. ஜேகே அதை காதில் வச்சு கேட்டுட்டு இருந்தவன் அப்படியே ஸ்டன் ஆகி அங்கேயே பார்க்குறான், யாரா வருது அப்படின்ற மாதிரி. அவங்க ஃபுல்லாக வெட்டாயிருக்காங்க. அவங்களோட பாடியோட கர்வ்ஸு, ஸ்கின்னு எல்லாமே ரிவீல் ஆகுது. ஸோ சன்லைட் இருக்குது, அந்த சன்லைட்டில் வேற அவங்களோட ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக தெரியுது. ஜேகே தான் அந்த ஜேகே தான் ஒரு மாதிரியாக ஸ்டண்டாகி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் கண்ணை கூட பிளிங்க் பண்ணலை, அந்த பர்சனை அப்படி பார்க்குறான். அந்த பர்சன் அவரோட ட்ரெஸ்ஸில் இருக்க இதுவெல்லாம் உதறிக்கிட்டே வராரு, ரொம்ப ஈரமாக இருக்கிறதுனால. அங்கே வந்து நின்றுட்டு ஜேகேவை முன்னாடி இருக்கிறது பார்க்குறாரு. பார்த்துட்டு, யாரு, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஜேகே தான் வாய் திறக்கவே இல்லை. அவன் காதில் ஒரு பக்கம் அந்த வாய்ஸ் ரெக்கார்டு ஓடிட்டுருக்கு, ஒரு பக்கம் அவன் கண்ணை அப்படி திறந்து மூடவே இல்லை, அப்படி ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஜிமினுக்கு ஒன்றும் புரியல. ஹலோ, உங்களை தான், யாரு அப்படின்ற மாதிரி கையை கொண்டு போய் ஜேகேவோட முன்னாடி ஆட்டுறான். இப்போது 11 தான் கதவை திறந்துட்டு வெளியில் வரா. மாமா என்ன கோலம் இது அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஜிமின் 11 பார்த்துட்டு, ஹே சிரிக்காதடி, கார்டன் ஏரியாவில் அந்த ப்ளம்பிங் ஒர்க் ஒழுங்காக இல்லை போல், என்னோட ட்ரெஸ் ஃபுல்லாக எப்படி நனைஞ்சிடுச்சு பார், ஒழுங்காக அந்த ப்ளம்பரை கூப்பிடணும். அவன் போன வாட்டி இதுதான் பண்ணான், போன வாட்டியே வந்து அவனை செக் பண்ண சொன்னேன், அவன் ஒழுங்காகவே செக் பண்ணல போல், பாரு என்னோட ட்ரெஸ் ஃபுல்லாக நனைஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி 11 கிட்ட சொல்கிறான். தெரியுது, உள்ளே வாங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி. 11 தான் ஜிமினை பிடிச்சி கூட்டிகிட்டு உள்ளே போகிறா. அப்போ ஜிமின் தான், வெயிட் பண்ணு, இது யார் அப்படின்ற மாதிரி 11 பார்த்து கேட்குறான். 11 தான், நான் சொல்ல மறந்துட்டேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, இவன் பேர் ஜேகே, மற்றவங்களாம் உள்ளே இருக்காங்க, நான் வாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறா. இப்போது ஜிமின் தான் திரும்பி பார்த்துட்டு, உள்ளே வாப்பா, ஏன் அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, உள்ளே வா, வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் 11 பின்னாடி போகிறாரு. ஜேகே ஒரு நிமிஷம் போகிற ஜிமினை தான் பார்க்குறான். ஜிமின் முன்னாடி ஃப்ரண்ட் வியூ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் பேக் வியூவும் இருக்குது. அவனோட ஃபீச்சர்ஸ் செம்மையாக தெரியுது. ஜேகேலாம் ஒரு மாதிரி கல்ப் பண்ணிட்டு, இவன் இவளுக்கு மாமாவா, ஆத்தாடி, அப்பா முன்னாடி தான் எல்லாம் செம்மையாக இருக்குன்னு பார்த்தா பின்னாடி பார்த்தாலும் நல்லா தானே இருக்குது. அதுவும் அது 2
அவன் மட்டும் குனிஞ்சான். அத்தாடி! ஐயோ ஜேகே! என்னடா யோசிக்கிற? தப்புடா! அப்படின்ற மாதிரி மைண்ட் வாஷ் கொடுத்துட்டு அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் உள்ளே போயிட்ட பிறகு தான் இவனும் உள்ளே போகிறான். ஜிமின் உள்ளே போய் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு க்ரீட் பண்ணிவிட்டு மேலே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருப்பான். இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வரான். என்ன 11 உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்க, என்ன ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. 11 தான் ஆமாம் மாமா, இவ தான் ஏவன். இவளுக்கு 2 டேஸ்க்கு அப்புறம் பர்த்டே வருது. மேக்ஸோட வீட்டில் வெளியிலலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வீட்டில் அதை செலிப்ரேட் பண்ணலான்னு ஐடியா இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி 11 கேட்குறா. அதுக்கு ஜிகுனும் ஓ அமேசிங், எனக்கு ஓகேவானா ஐம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட், எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னைக்கு பர்த்டே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு ஏவனோ மண்டே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஓகே செம்ம தான், உங்களுக்கு வேறு செமஸ்டர் ஹாலிடே. ஓகே, வெளியில் எங்கேயும் போக முடியாது, எனக்கு தெரியும், மேக்ஸ் வீட்டில் அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. ஜேகே ஜிம்மனையும் வச்சு கண்ணுவாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஜிம்மனோட ஹேர் இன்னும் வெட்டாக தான் இருக்குது. ஒரு மாதிரி அது அது தலையை தொடச்சிக்கிட்டே தான் பேசிகிட்டு இருக்காரு. ஜிம்மனை தான் ஜேகே அவனோட ஐஸை எடுக்கவே முடியல, அந்த மாதிரி பார்க்குறாரு. இப்போ ஏவன் தான் ஓ ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ அங்கிள். 11 சொன்னான் நீங்கள் ரொம்ப ஸ்வீட் அப்படின்ட்டு, ஆனால் நீங்கள் இவ்வளோ ஸ்வீட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ். என்னோட பர்த்டே பார்ட்டி இங்கே கொண்டாடுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. தேங்க்யூ அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஓ கமான், எனக்கு 11 எப்படியோ அதே மாதிரி தான் நீங்கள் எல்லோரும். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் இங்கே உங்களோட பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணுறது. 18th பர்த்டே தானே அப்படின்ற மாதிரி ஜூன் கேட்குறாரு. எஸ் அங்கிள், 18th பர்த்டே தான். ஓகே வண்டர்ஃபுல். சரி, நீங்களாம் என்ன சாப்பிடுவீங்க சொல்லுங்கள், நான் வேணா அன்றைக்கி டின்னர் நானே குக் பண்ணி உங்களுக்கு தரேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. அதுக்கு 11 தான் இல்லை மாமா, எதுக்கு இத்தனை பேருக்கு குக் பண்ணிவிட்டு, அது கஷ்டமாக இருக்கும், நாங்கள் வெளியில் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி 11 சொல்கிறா. அதெல்லாம் எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள், நான் உங்கள் எல்லாருக்கும் குக் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேக்ஸ் தான் ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ அங்கிள், நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டு தெரியுமா அப்படின்ற மாதிரி போயிட்டு ஜிம்மினை ஹக் பண்ணிக்கிறா. மேக்ஸும் 11 ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜிம்மினுக்கு மேக்ஸ் நல்லா தெரியும், அவள் அடிக்கடி வீட்டுக்கு வருவான்றதுனால. ஸோ அவரும் ஒரு மாதிரி ஹக் பண்ணிவிட்டு ஸோ ஸ்வீட் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஜேகே தான் இல்லை எல்லாரும் அங்கிள் அங்கிள் கூப்பிடுறாங்க, வாயால் நான் அதே மாதிரி கூப்பிடணுமான்னு யோசிக்கிறேனே அப்படின்ற மாதிரி மைண்ட் வாஷ் கொடுத்துட்ருக்கான். சுகா தான் வந்து ஜேகே மேலே கை போட்டுட்டு, டேய் உண்மையிலே செம நல்லவர் தான் போலடா, பாத்தியா கேட்டவொடனே ஒத்துக்கிட்டாடுறான். இதே எங்கள் வீட்டில் போய் கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோயேன், மூடிட்டு போடா அப்படின்ட்டு செருப்பால் அடிச்சிருப்பாங்க. 11 இந்த விஷயத்தில் லக்கி தான்டா அப்படின்ற மாதிரி ஜேகே கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஜேகே தான் சுகா சொல்கிறது கேட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். இப்போது ஜிமின் தான் ஜேகேவே சுகா பார்க்குறாங்க. அண்ட் உங்கள் பேர் என்ன அப்படின்ற மாதிரி சுகா பார்த்து ஜிமின் கேட்குறான். அங்கிள் என் பேர் சுகா அங்கிள் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்கிறான். சுகா நைஸ் நேம் அப்படின்னு மெசேஜிட்டு, சரி நீங்களாம் உட்காருங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன், சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஜிமின் நேராக கிச்சனுக்குள்ளே போய்ட்றாரு. உள்ளே போயிட்டு அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு ட்ரிங்க்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து விற்கிறாரு. எல்லோரும் அதை எடுத்து சாப்பிட்றாங்க. ஜிமினும் எனக்கு சூப்பர் மார்க்கெட் போகிற வேலை இருக்குது, நான் போகிறேன், யூ கைஸ் என்ஜாய் யுவர் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. டைம் ஸ்கிப்ஸ். ஜிமின் சூப்பர் மார்க்கெட் போய் ரொம்ப நேரம் ஆயிருக்கும், ஆனால் வீட்டு பக்கமே வந்திருக்க மாட்டான். 11ஓட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தராக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பிகாஸ் அவங்களுக்கு லேட் ஆகுதுன்ட்டு. ஜங்குக் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான், திரும்பி வருவாரா மாட்டாரா அப்படின்ற மாதிரி. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே இருட்ட ஆரம்பித்தோடனே ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டை விட்டு அவனும் கிளம்புறான்.
சுகா அவனோட பைக் எடுத்துகிட்டு அவன் வீட்டுக்கு போயிருப்பான். ஜேகேவும் இப்போது அவன் பைக் எடுத்துகிட்டு அந்த ரோட்டில் தான் ஓட்டிகிட்டு போகிறான். ஓரளவுக்கு கொஞ்சம் இருட்டாக இருக்குது, ஸ்ட்ரீட் லைட் மட்டும்தான் எரியுது. அவன் யோசிச்சுக்கிட்டே போகிறான், இன்றைக்கி ஜிமினை பார்த்த இன்சிடெண்ட், ஜிமின் எவ்வளோ ஹாட்டாக இருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி. 11 அவருக்கு 33ன்னு சொன்னான். சத்தியமாக நம்பவே முடியல. பார்க்கும்போது மண்ணும் போல தோணுச்சு. ஐயோ ஜங்குக்கா, தப்புடா, என்னடா யோசிக்கிற, இப்பெல்லாம் யோசிக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி அவனுக்கு அவனே கன்சோல் பண்ணிட்டு அந்த பைக் ஓட்டிகிட்டே போகிறான். எதிர்க்க ஒரு ஆள் பார்க்குறான், வேற யாரும் இல்லை, ஜிமின் தான். ஜிமின் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அந்த பேக்ஸ் எல்லாம் ரொம்ப வெயிட்டாக இருக்குது, தூக்க முடியாமல் தூக்கிட்டு வரான். ஜேகே அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ நேரம் அவன் வீட்டில் அதுக்கு தான் வெயிட் பண்ணியிருந்திருப்பான். சரி போனவர் திரும்பி வருவாருன்ட்டு. வரவே இல்லையா, இப்போ ரோட்டில் பார்த்துட்டான். நேராக போய் ஜிமின் முன்னாடி தான் பைக் நிறுத்துறான். ஜிமின் ஒரு நிமிஷம் ஃப்ளின்ச் ஆகிட்டான், யாரா இப்படி வந்து நிறுத்துறது அப்படின்ட்டு. நிமிர்ந்து பார்க்குறான். ஜேகே நீ தானாப்பா, ஏன்ப்பா என்னை பயமுத்திட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஜிமின். ஏன் இப்படி தனியாக இவ்வளோ தூக்கிட்டு வந்திருக்கீங்க, காரு ஏதாவது எடுத்துகிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். காரை நான் ஆல்ரெடி சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன், ஸோ 2 days ஆகும், வேறு வழி இல்லை, அதனால தான் திங்ஸ் எல்லாம் நானே வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. அட்லீஸ்ட் எங்களை இல்லை 11 கூப்பிட்ருக்கலாம்ல, நீங்கள் அது தனியாக தூக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். 11 எப்போவுமே எங்களோட வந்துடுவா, பட் இன்னைக்கு அவள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஸோ நான் அதில் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு தான் நானே வந்துட்டேன். இட்ஸ் ஓகே, பக்கத்தில் தானே இருக்குது, நான் போய்ப்பேன், டைம் ஆயிடுச்சு பார்த்து போப்பா அப்படின்ற மாதிரி ஜிமின் ரொம்ப கன்சர்னாக சொல்கிறான். ஜேகே தான் பக்கத்தில் தான் இருக்குது, வண்டியில் இருங்க நான் போய் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை உனக்கு லேட் ஆகலையா, ஆல்ரெடி டைம் 8 o'clock ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இட்ஸ் ஓகே அங்கிள், நீங்கள் இருங்க, நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமினும் ஓகேன்ற மாதிரி அந்த பேக்ஸ் எல்லாம் தூக்கிக்கிட்டு ஜிமின் ஜேகே பின்னாடி தான் ஏறுறான். ஜிமினும் அந்த பைக்கில் ஏறியிருப்பான். அந்த ரைட் நல்லாவே போயிருக்கும். ஜங்குக்கு அந்த பைக் மேலே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஜிமினியே தான் பார்த்துட்ருப்பான். ஜிமின் சன்லைட்டில் தான் க்ளோவிங்காக இருக்கானா, அவன் கூட ஸ்ட்ரீட் லைட்லேயும் க்ளோவிங்காக தான் இருக்கான். ஜேகே ஜிமினியே பார்த்து தான் வண்டி ஓட்டுறான். அவங்களோட வீட்டுக்கும் கரெக்டாக வந்து சேர்றாங்க. ஜிமின் நான் ஜேகே பைக்லேருந்து கீழே இறங்கிட்டேன். தேங்க்யூ ஜேகே, நீ மட்டும் இல்லைன்னா நான் எல்லாத்தையும் தனியாக தான் தூக்கிட்டு வந்திருக்கணும். ஐம் கிளாட் நீ இருந்த அப்படின்ற மாதிரி தேங்க்ஸ் சொல்கிறான். ஜேகேவும் அங்கிள் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு கேளுங்க, ஓகேவா, நான் அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். இட்ஸ் ஓகே, தேங்க்யூ பாய், உள்ளவா, உள்ளே வந்து ஜூஸ் குடிச்சிட்டு போய் அப்படின்ற மாதிரி ஜிமின் ஆஃபர் பண்ணுறான். ஜேகே சும்மா விடுவானா, ஓகே அங்கிள் அப்படின்ற மாதிரி ஜிமின் கையில் இருக்க பேக்ஸ் எல்லாம் அவன் தூக்கிட்டு உள்ளே போகிறான். ஜிமின் உள்ளே போயிட்டு ஜேகேக்கு ஃப்ரிட்ஜ்லேருந்து கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து ஊற்றி தரான். ஜேகேவும் அதை குடிக்கிறான். அவங்க 2 பேர் கிச்சன் கவுண்டரில் தான் நின்றுட்டுருப்பாங்க அந்த கிச்சன் ஏரியாவில். இப்போது ஜிமின் தான் அவன் வாங்கிட்டு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறான். எடுத்து வச்சுட்டு வெளியில் போயிட்டு வந்ததுனால அவனோட ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கான். ஜேகே அந்த ஜூஸை மெதுவாக குடிக்கிறான். குடிச்சிட்டு ஜிமின் ஏதோ அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இப்போ என்ன நினச்சான்னு தெரில. ஜிமின் அவனோட ஃபேஸ் வாஷ் பண்ணியிருப்பானா, அது வந்து அவனோட ஃபேஸெல்லாம் வெட்டாயிடுச்சு, ஒரு மாதிரியா இன்னும் ஒரு மாதிரியா ரொம்ப ஹாட்டாக தெரியுறான். ஜேகே அந்த கிளாஸை கீழே வைக்கிறான். கீழே வச்சுட்டு ஜிமினுக்கு முன்னாடி தான் நடந்து போகிறான். ஜிமின் அந்த கவுண்டரில் அந்த ஷெல்ஃப் கிட்ட தான் நின்றுருப்பான். ஜேகே அவன் முன்னாடி போய் நின்றுட்டு 2 ஹேண்டில் ஜிமினை கேட்ச் பண்ணி நின்றுடுறான். ஜிமினுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. ஜிமின் தான் என்னாச்சு, வேறு ஏதாவது வேணுமா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியா குழம்பி போயிருக்கான். இப்போ ஏன் ஜேகே இப்படி பண்ணுறான் அப்படின்னு தெரியல. ஜேகே தான் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க தெரியுமா, லைக் எனக்கு போய் உங்களை கிஸ் பண்ணும் போல தோணுது அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். ஜிமினுக்கு ஐஸ்லாம் வைட் ஆயிடுச்சு. ஜேகே என்ன பேசுகிற தள்ளு. 11 கேட்டானா, இதெல்லாம் பேச்சு, இப்படிலாம் விளையாடுவா, இப்படிதான் விளையாடுவியா, தள்ளு ஜேகே அப்படின்ற மாதிரி ஜேகே தள்ளுறான். ஆனால் ஜேகே அதே மாதிரி எப்படி ஜிம்மில் கேஜ் பண்ண மாதிரியே நின்றுருக்கான். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்.
ஜிமினுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஜேகே இப்பெல்லாம் விளையாடாத, புரியுதா? இதெல்லாம் விளையாட்டு கிடையாது, அல்ல ஜேகே அப்படின்ற மாதிரி ஜேகேயை பிடிச்சி தள்ளுறான். ஜேகே அப்பயும் அதே மாதிரி நின்னுட்டு, அங்கிள் உண்மையை தான் சொல்றாரு. யூ லுக் சம்திங் ரொம்ப எப்படி சொல்றது, நிறைய அட்ராக்ட் பண்ணுறீங்க தெரியுமா, அப்படியே உங்களோட லிப்ஸ் அப்படின்ற மாதிரி. ஜேகே ஜிமினோட லிப்ஸ் தான் பார்க்குறான். கொஞ்சம் கூட யோசிக்கல, போயிட்டு ஒரு மாதிரி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. ஜிமின் அவனோட ஷோல்டர்ஸ் எல்லாம் பண்ணாதடான்ற மாதிரி தட்டுறான். ஆனால் ஜேகே வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ஷாக கிஸ் பண்ணுறான். ஜிமின் அது கவுண்டரில் தான் நின்றுருப்பான். அது அப்படியே சாயிறான் அந்த கவுண்டர் கிட்ட ஜேகேவை தள்ளுற மாதிரி. ஜேகே ஜிமின் சாயிறான்னா ஜிமின் மேலே அவனும் சாயிறான். அப்படியே அந்த கவுண்டரில் சாய்ச்சி ஜிமினை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஜிமின் வந்து எவ்வளோ தடுக்கிறான், முடியல. ரொம்ப நேரம் கிஸ் பண்ணி இருந்திருப்பான். இப்போ மேலே ஸ்டெப்ஸ் இறங்குற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. 11 தான். மாமா வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி, மாமா வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே கீழே இறங்குறா. அந்த வாய்ஸ் கேட்ட பிறகுதான் ஜேகே வந்து ஜிமினை விடுறான். ஜிமின் அவன் கொஞ்சம் விட்டோன்னே ஜேகே ரொம்ப ஹார்ஷாக புஷ் பண்ணியிருப்பான். 2 பேரும் இப்போ ஒரு கார்னரில் நிற்கிறாங்க. கரெக்டாக 11 அந்த கிச்சனுக்கு என்ட்ராகிறா. ஹே ஜேகே, இன்னும் நீ போகலையா? இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி 11 கேட்குறா. அது ஒன்றும் இல்லை, வழியில் பார்த்து அதான் அவரை ட்ராப் பண்ணிவிட்டு தண்ணி தாக எடுத்தது குடிச்சிட்டு போகலான்னு. ஓ அப்படியா, நீ நான் வந்து ட்ராப் பண்ணியா மாமாவை அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆமாம். ஓ ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. சரி கிளம்பு, லேட் ஆகுதுல்ல அப்படின்ற மாதிரி 11 தான் சொல்கிறா. ஓகே பாய் அப்படின்ற மாதிரி 2 பேருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்புறான். போகும்போது ஜிமின் ஒரு மாதிரி திரும்பி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறான். ஜிமினுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப ஆக்வர்டாக நின்றுட்டு இருக்கான். இப்போ வந்து என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி அவனே ஏதோ யோசிச்சுட்டு அப்படியே பிளாங்காக நின்றுட்டு இருக்கான். 11 தான். மாமா என்னாச்சு? எனக்கு பசிக்குது, ஏதாவது செஞ்சீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இதோ 10 minutes நூடுல்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறான். பர்த்டேக்கு முன்னாடி இந்த 2 டேஸும் ஜிமினுக்கு ஒரு மாதிரியா எப்படி சொல்கிறது, ஃப்ரஸ்ட்ரேஷனான ஒரு பீரியடாக இருந்திருக்கும். ஜிமினுக்கு ஜேகே மேலே செம்ம கோவம் இருந்திருக்கும். எப்படி இப்படி பண்ணலாம் பெர்மிஷனே இல்லாமல், அதுவும் அவன் எவ்வளோ வயசில் பெரியவன் அப்படின்ற மாதிரி. ஜிமினுக்கு ஜேகே மேலே ஒரு பெரிய கோவம் இருக்கும். அவனை பார்த்தா ஏதாவது எப்படி சொல்கிறது, போலீஸில் குடிச்சு கொடுக்கணும், இல்லை அடிக்கணும், அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான். செம்ம டென்ஷனில் இருப்பான் ஜிமின். அதே அந்த சைட் ஜேகேவை பார்த்தா ஜேகேக்கு அது ஒரு மேஜிக்கல் மூமெண்ட். அவன் வந்து ஜிமினோட ஸ்மெல்லு, ஜிமினோட அந்த பாடி, ஜிமினோட அந்த லிப்ஸு, அது அவன் டேஸ்ட் பண்ணுது, அதே தான் அவன் மைண்டில் ஓடி இருந்திருக்கும். சரியாக தூங்கியிருக்க மாட்டான். ஒரு மாதிரியாக பித்து பிடிச்ச மாதிரி சுற்றிருப்பான். அவன் கிட்டத்தட்ட சொன்னான் ஜிமினோட அந்த ஸ்மெல்லுக்கு அவன் அப்சஸ்டுன்னு சொல்லலாம். அவன் கிஸ் பண்ணும்போது ஜிமினோட பாடியை ஒரு மாதிரி ரப் பண்ணியிருப்பான். அவனுக்கு அது இன்னும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஒவ்வொரு வாட்டி அதை யோசிக்கும் போதும் அவனுக்கு ஒரு மாதிரியே ரொம்ப மூட் ஆகுது. இந்த மாதிரி தான் அவனுக்கு அந்த 2 டேஸும் போயிருக்கும். 2 டேஸ்க்கு அப்புறம் கரெக்டாக அந்த பர்த்டே டேட் வருது. எல்லாரும் நிறைய பசங்க கரெக்டாக ஒரு 5 o'clock ஜிமினோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அது அவங்க 5 பேர் மட்டும் இல்லாமல் நிறைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருப்பாங்க. எல்லாரும் ஜிமினோட வீட்டில் தான் இருக்காங்க. ஜிமினை எல்லாரையும் சிரிச்ச முகத்தோடு தான் வரவேற்றிருப்பான். எல்லாரும் வந்துக்கிட்டே இருக்காங்க. அன்டில் ஜேகே வர வரைக்கும் அவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்த ஜிமின் ஜேகேவை பார்த்தோன்னே முறைக்கிறான். முறுக்கி இன்னைக்கு என்ன வேலை பண்ணிட்டு இன்னும் தைரியத்தில் வரான். சே, இந்த மாதிரிலாம் யார் இந்த 11 ஃப்ரெண்ட் பிடிக்க சொன்னது? என்கிட்டே இப்படி நடந்துக்கிறானா? வயசு பொண்ணுங்களெல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவான்? சே அப்படின்ற மாதிரி ஜேகேவை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகுது. பீக்குக்கு போகுது அவனோட டென்ஷன். இருந்தாலும் அங்கே நிறைய பசங்க இருக்காங்க அப்படின்றதுனால அவன் கம்மன் இருக்கான்.
ஜேகே வந்த கோலமும் அதை விட சூப்பர். ஷர்ட் பட்டன் 2 கழட்டியிருக்கான், பியர்சிங் வேற குத்திருக்காரு, லாங் ஹேர் ஒரு மாதிரியா செட் பண்ணி செம்ம ஹாட்டாக வந்திருக்கான். ஜிமின் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு அழகாக க்யூட்டாக ரெடி ஆகிருப்பான். ஆனால் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக ஜேகே இருக்கான். அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் ஜேகேவை பார்த்து செம்மையாக சைட் அடிக்குதுங்க. அதெல்லாம் ஜிமினுக்கு பார்க்கும்போது ச்சே, இந்த காலத்து பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியல, எவ்வளோ பொறுக்கியாக இருக்கான், அப்படியே பார்த்த உடனே மயங்கிடுறது அப்படின்ற மாதிரி ஜிமின் மைண்ட் வாய்ஸு. கேக்கும் வெட்டுறாங்க. கேக் வெட்டுற வரைக்கும் ஜிமின் அங்கே தான் இருந்திருப்பான். அந்த மீன் டைம் ஃபுல்லாகவே ஜேகே ஜிமினே தான் வச்ச கண் வாங்காமல் ஒரு மாதிரியாக முழுங்குற மாதிரி பார்த்துருப்பான். அந்த ஃபீலே ஜிமினுக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருந்திருக்கும். ஸோ பர்த்டே கேக் வெட்டின கையோட அங்கேருந்து அவனோட ரூமுக்கு போயிருப்பான். அதுக்கு மேலே அவனுக்கு அங்கே இருக்க பிடிச்சிருக்காது. ஏன்னா ஜேகே அவனையே ஒரு மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி அவனையே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தது. ஜிமினுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அவன் நேராக அவனோட ரூமுக்கு போயிடுவான். ரூமுக்கு போயிட்டு அவன் பாட்டுன்னு கொஞ்ச நேரம் யோசிப்பான். தென் பர்த்டே பார்ட்டிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன்ற பேரில் எல்லாத்தையும் கலைச்சி போட்டு வச்சுருக்கான்ல, ஸோ அது ரெடி பண்ணலாம், க்ளீன் பண்ணலான்ட்டு கபோர்டை திறந்து துணியெல்லாம் மடித்து வச்சுக்கிட்டு இருக்கான். ஜேகே கீழே பார்ட்டியில் தான் இருந்திருப்பான். ஜிமின் மேலே போகிறதையும் பார்த்துருப்பான். ஓ, மேலே போனால் தப்பிச்சிடலாமா, இன்னைக்கு நீ எனக்கு தான் அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸ் அவனுக்கு. எல்லாரும் பார்ட்டி என்ஜாய் பண்ணுறாங்க. யாரும் பார்க்காத நேரமாக பார்த்து நேராக அவனும் மேலே போகிறான் ஜிமினோட ரூமுக்கு. ஜிமின் பெட் மேலே உட்காந்துட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சுட்ருப்பான். அவன் திட்டிக்கிட்டே தான் இருந்திருப்பான் ஜேகேவை தான். இந்த பையன் அவ்வளோ பண்ணிட்டு இன்னைக்கு கூலாக ஒன்றுமே நடக்காத மாதிரி பார்ட்டிக்கு வரான் பாரு. அவனுக்கு சூடு சொன்ன ஏதாவது இருந்திருந்தா கண்டிப்பாக இன்னைக்கு அவன் வந்திருக்கவே கூடாது. எல்லாரும் இருந்ததுனால இன்னைக்கு அவன் தப்பிச்சிட்டான். இல்லைன்னா எல்லாரும் அவன் ஒரு அறை விட்டுருக்கணும், அன்னைக்கே விட்டுருக்கணும். ஆனால் ஏதோ ஒன்று தப்பிச்சிட்டான். ஆனால் இனி அவனை நான் தனியாக பார்த்தேன்னா சே அப்படின்ற மாதிரி டென்ஷனில் தான் உட்காந்துட்டு எல்லா துணியும் மடிச்சுட்டே இருக்கான். இப்போ அவனுக்கு டோர் லாக் ஆகிற சத்தம் கேட்குது. யார்டா அதுன்னு திரும்பி பார்த்தா ஜேகே தான் டோரை லாக் பண்ணி டோரில் சாஞ்சிட்டு ஒரு மாதிரியா ஜிமினே பார்த்துட்டு இருக்கான். ஜிமினுக்கு அந்த சைட்டை பார்த்தோன்னே லைட்டாக பயம் எடுத்துக்கிச்சு. ஜிமின்ல ஹே நீ 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 இங்கே என்ன பண்ணுற, கீழே போ, ஏய் நீ கீழே போ, தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காத, அன்னைக்கு மாதிரி கிடையாது, நான் கத்தி எல்லாரையும் கூப்பிடுவேன், உனக்கு அசிங்கமாக போயிடும் ஜேகே, வெளில போ, இன்னைக்கு நீ பண்ணது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் தெரியுமா, நான் உன்னோட இப்போ வயசில் பெரியவன், என்னை போட்டு அன்னைக்கு சே இது பார்த்தாலே இரிட்டேட்டிங்காக இருக்குது, வெளியில் போ ஜேகே அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். ஜேகே வேகமாக வந்து ஜிமினோட வாயை மூடிட்டு கத்தாதீங்க அங்கிள், கீழே எல்லாரும் இருக்காங்க, அப்புறம் கேட்டாங்கன்னா நம்மளோட ப்ரைவேட் டைமை நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது, அப்புறம் அவங்களாம் வந்து நம்ம ஏதாவது பேசி தப்பாக எடுத்துப்பாங்கல்ல, அதனால் கம்மியாக இருங்க, அவங்க ஜாலியாக இங்கே என்ஜாய் பண்ணலாம், அவங்க கீழே என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறான். ஜிமினுக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அவனோட உடம்புலாம் வந்து சிலுக்கு. ஜேகேவை தள்ளி விட்டு சி என்ன பேசுவேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா ஜேகே, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, நான் என்னோட சின்ன பையன் 11ஓட ஃப்ரெண்டுன்றதுனால வாய மூடிட்டு இருக்கேன், இல்லைன்னா உனக்கு நீ அன்னைக்கு பண்ணதுக்கு உனக்கு நடந்திருக்க வேண்டியதே வேற, வெளியில் போ ஜேகே, என்னை இரிட்டேட் பண்ணாமல் தயவு செய்து வெளியில் போ அப்படின்ற மாதிரி ஜிமின் கத்துறான். ஜேகே தான் ஐயோ கத்தும் போது அழகாக இருக்கீங்களே, அதுவும் இன்னைக்கு மறக்க மூடுக்கு உங்களெல்லாம் 33ன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா, இப்படி ஒரு மாதிரியா அப்படின்ற மாதிரி வர்ணிச்சிட்டு இருக்கான். ஜிமினுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அவன் ஜேகே ஒரு கன்னத்துலேயே ஒரு பலார்னு ஒன்று விட்டுருப்பான். ஜேகே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. அவன் அப்படி அரைஞ்சோடனே அவன் ஒரு மாதிரி ஜிமின் அரைஞ்சிட்டோடனே ஜிமின் பார்த்து முறைக்கிறான். என்னடா முறைக்கிறேன், நியாயமாக பார்த்தா நானும் உன்னை பார்த்து முறைக்கணும், எனக்கு அசிங்கமாக இல்லை, நான் உன்னோட ஃப்ரெண்டோட மாமா, இப்போ அங்கிள்னு கூப்பிடுற வயசில் இருக்கேன், என்னை பார்த்து இப்படி தான் பேசுவியா ஜேகே நீ, சே
ஷேம் ஆன் யூ. வெளியில போ. எனக்கு மரியாதையே இருக்காது. இன்னொரு நேரம் இன்னொரு வாட்டி என்கிட்ட இப்படிலாம் பேசுனீங்கன்னா சி நான் கம்முன்னு இருக்க மாட்டேன். அப்புறம் ஐ வில் கால் யுவர் பேரண்ட்ஸ். போலீஸை கூட கூப்பிடுவேன். உன்னை அசிங்கப்படுத்திடுவேன் ஜேகே, வெளியில போயிடு அப்படின்ற மாதிரி ஜிம்மன் கத்திக்கிட்டே இருக்கான். ஜேகே ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆகி ஜிம்மன் அந்த வால்லேயே ரொம்ப ஃபோர்ஸாக சாய்ச்சிட்டு அவன் வாலில் அப்படி ஃபோர்ஸாக சாய்க்கும் போது ஜிம்மனுக்கு வலிக்கும். ஸோ அப்படின்ற மாதிரி அவன் வழியில் கத்துறான். ஜேகே தான் ஓவராக பேசாதீங்க, புரியுதா? நான் என்ன அப்படி பண்ணிட்டேன்? உங்களை கிஸ் பண்ணவே தப்பா? நான் ஒன்றும் கல்யாணம் நான் யாரையும் இழுத்து பிடிச்சி மேட்ரு பண்ணலையே. நீங்கள் சிங்கிளாக தானே இருக்கீங்க, இதில் என்ன தப்பு இருக்குது? அண்டு உங்களை பார்த்துட்டு யாரால கவனம் இருக்க முடியும்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா நீங்கள் இதை பற்றி ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிக்கலாம். நீங்கள் சிங்கிளாக தானே இருக்கீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எந்த தப்பும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிம்முனா தப்பு தான் ஜேகே. என்ன தைரியம் உனக்கு? உன்னோட நான் எவ்வளோ வயசில் தெரியுங்க. அன்றைக்கி நான் வேணான்னு அவ்வளோ தட்டுறேன். நீ எடுத்து பிடிச்ச அவ்வளோ ஃபோர்ஸாக நீ அப்படி பண்ணுற. இப்போ அதில் தப்புன்னு வேற சொல்கிற. கல்யாணம் ஆனாதான் தப்புன்னு வேற சொல்கிற. என்னோட பெர்மிஷன் இல்லாமல் நீ அப்படி பண்ணது தப்பு தான். அது கல்யாணம் ஆனாலும் சரி ஆனாலும் சரி, நான் சிங்கிளாக இருந்தாலும் சரி, யார் கூட இருந்தாலும் சரி, வாட் யூ ஹேவ் டன் அன்னைக்கு நீ பண்ணது தப்பு தான். எனக்கு விட்டுறியா? எனக்கு வலிக்குது தலை ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகே தான் அங்கிள் ஜஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் தனியாக இருக்கீங்க, உங்களுக்கு தோணவே இல்லையா இப்படிலாம் இருக்கணும் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஜேகே உன்னோட லிமிட்டை க்ராஸ் பண்ணுற, இப்படிலாம் என்கிட்ட பேசாத, பிடிக்கல, டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். அங்கிள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிங்க. நான் என்ன சொல்லிட்டேன்? என்னை வந்து கட்டிக்கோ சொன்னா, இல்லை நம்ம 2 பேரும் நான் உங்களை லவ் பண்ணுறது ரொம்ப நாள் வாழலாம் அப்படின்னு சொன்னான். இல்லையே, ஜஸ்ட் உங்களுக்கு நீட் இருக்கான்னு கேட்குறேன். பிகாஸ் சத்தியமாக உங்களை பார்த்ததுலேருந்து எனக்கு நீட் இருக்குது. ஏன்னு தெரியல, ஒரு மாதிரியா அன்னைக்கு உங்களை கிஸ் பண்ணதுலேருந்து நீங்கள் தான் மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கீங்க. லைக் எப்படிப்பட்ட ஆள் இப்படி இருக்குது? அப்படியே கனவுல கூட உங்களை தான் இமேஜின் பண்ணுறது தெரியுமா? முழுசாக இமேஜின் பண்ண முடியலனாலும் இமேஜின் பண்ண வரைக்குமே ஒரு மாதிரியாகிடுது. உங்களுக்கு தோணவே இல்லையா? உங்களுக்கு இருக்கவே இருக்காதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிம்முக்கு ஜேகே வாய் மூடு, என்ன பேசுகிற, அசிங்கமாக இருக்கு, சி என்னை விடுறியா, என்னை விடுன்னு அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜேகேக்கு பொறுமையே இல்லை. அங்கிள் ஜஸ்ட் இம்ப்ராக்டிக்கல். நீங்கள் இப்படி சொன்னாலும் ஒத்து வர மாட்டீங்க, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக களத்துலேயே இறங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஜிம்மனை திரும்பியும் போட்டு கிஸ் பண்ணுறான். ஜிம்மன் அப்பயும் ஸ்ட்ரகிள் தான் பண்ணுறான். ஆனால் ஜேகேயோட கிஸ் ரொம்ப ஹார்ஷாக இருக்குது. அவன் லிப்ஸில் பியர்சிங் வேற போட்டிருக்கானா, அந்த மெட்டல் லைட்டாக வந்து கிழியுது. அவனோட ஸ்கின்னு லைட்டாக ப்ளீடாக வேற ஆகுது. ஆனால் ஜேகே அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஜிம்மனை போட்டு செம்மையாக கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவங்களுக்குள்ள செம்ம ஒரு ஹாட்டான செஷன் முடியுது. 2 பேரும் மூச்சு வாங்கிட்டு அந்த பெட்டில் தான் படுத்துட்டு இருக்காங்க. ஜேம் தான் ஜேகேவை பார்க்குறான். தப்பு பண்ணிட்டேன், ஐயோ என்ன பண்ணிருக்கேன், பண்ணவே கூடாது பண்ணிட்டேனே. ஜேம் ஒரு மாதிரி அழ ஸ்டார்ட் பண்ணுறான். ஜேகே ஜேம் ஹக் பண்ணிக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம ஒன்றும் பண்ணலை,
உனக்கு என்ன தெரியும்? நீ உனக்கு நீ வளர்ந்தாதான் தெரியும். நீ சின்ன பையன். ஏதோ ஒரு அவசரத்துல பண்ணேன்னா நான் ஏன் உன்னை லவ் பண்ணேன்? ஐயோ, பண்ணிருக்கவே கூடாது. எனக்கு இப்போ தெரியாது, போக போக தெரியும். இதை நினச்சி நான் லைஃப் லாங் ரெக்ரெட் பண்ணுவேன். எனக்கு இப்போ அது ஈஸியாக இருக்கலாம் ஜெயிக்க. பட் இடத்துலேருந்து யோசிச்சு பார்த்தேன்னா உனக்கு தெரியும் தப்பு பண்ணிட்டேன். ஐயோ, தப்பு பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் அழாதீங்க. நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்க. உன்னால் என்ன பார்த்துக்க முடியும்? நீ ஜஸ்ட் உன்னோட பாடி நீட்ஸ் தான் பண்ண. பட் நான் அந்த மாதிரி பையன் கிடையாது. ஆனால் இப்போ எல்லாம் போச்சு. யாருக்காவது 11th தெரிஞ்சது ஜஸ்ட் திங்க், அவன் என்னை பற்றி என்ன நினைப்பான்? ஐயோ, ஜிம்மன் ரொம்ப ஒரு மாதிரியா உடஞ்சு அழுதுகிட்டே இருக்கான். ஜிகேக்கு அவனை எப்படி சமாதானப்படுத்தணும் தெரியல. ஜஸ்ட் அவனை போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். I'll be there. நான் இருப்பேன், இப்போவே இருப்பேன், எப்போவே இருப்பேன். அது எனக்கு ஒரு பாடி நீட் தான். பட் அதுக்கு நான் இப்படியெல்லாம் விட்டு போயிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணிட்டு ஜிமினோட காதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. டைம் ஸ்கிப். ஜேகே அவனோட ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஜிமின் ஒரு மாதிரி அழுதுகிட்டே அந்த விண்டோவே பார்த்துட்டே இருக்கான். ஜேகே தான், நீங்கள் படுத்து தூங்குங்க, ரொம்பலாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம பெருசாலாம் ஒன்றும் பண்ணலை, அதுக்கெலாம் ஒன்றும் ரெக்ரெட் பண்ணிகிட்ருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். ஜேம் ஒரு மாதிரியா சோகமாக அந்த விண்டோவே பார்த்துட்டே இருக்கான். அவனோட தாட்ஸ், அவன் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் அலோவ் பண்ணிட்டான்ல, அதனால் ஒரு மாதிரி அவனை நினச்சா அவனுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அப்படியே அந்த விண்டோஸ்கிட்டே பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துட்டே இருக்கான். அவன் கீழே இறங்கி வரான். பார்ட்டி எல்லாமே முடிஞ்சு போச்சு, யாருமே காணோம். 11 மட்டும் இருக்கா. 11 ஜேகேவை பார்த்துட்டு, ஹே நீனும் போகலையா, இங்கே இருக்கியா, மேலே என்ன பண்ணியிருந்த அப்படின்ற மாதிரி டவுட்ஃபுல்லாக கேட்குறா. ஜேகே தான், கால் வந்துடுச்சு, அதான் டெரஸில் போய் பேசிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அங்கேருந்து குடுகுன்னு அவனும் ஓடிட்டான். 11 ஓகே பார்த்து போ அப்படின்ற மாதிரி அவனை சென்ட் ஆஃப் பண்ணுறான். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமும் ஜேகே ஜிம்மனை விடவே இல்லை. அடிக்கடி ஜிம்மன் வீட்டுக்கு போகிறது, ஜிம்மனோட அப்படி இப்படி இருக்கிறது, இதே தான் வேலையை வச்சு சுற்றிட்டு இருப்பான். ஜிம்மன் ஆரம்பத்தில் எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபீட் அவுட் ஆகி சரி விடு, அவரும் ஒரு மாதிரி அக்செப்ட் பண்ணியிருப்பார் அந்த ரிலேஷன்ஷிப்பை. ஆனால் ஜங்குக் சும்மா இல்லை, எப்போ பார்த்தாலும் 11 இல்லாத டைமில் வீட்டுக்கு வர்றது, அவர் கூட அப்படி இப்படி இருக்கிறது, அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் மந்த்ஸ் கணக்கில் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்கும். அப்படி தான் ஒரு நாள் இப்போ 2 பேரும் சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் நேக்கடாக இருக்காங்க. உட்காந்துட்டு ஜிம்மனோட ஒரு லெக் மட்டும் ஜங்குக்கோட டைஸில் இருக்குது. சைடாக உட்காந்துக்கிட்டு இருக்கான் அந்த சோஃபாவில். ஜிம்மனை பிடிச்சி இன்னும் கிஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். ஜெக்கி கொஞ்சம் விடு. ஐயோ அக்கா வாட்டி வேணாலும் அதே மாதிரி இருக்கே. சத்தியமாக சொல்கிறேன், அடிக்ட் ஆகிட்டு தெரியுமா, அப்சஸ்ட் ஆகிட்டு தெரியுமா. ஜெக்கி விடு, இப்போ தானே பண்ணேன், ஏன் திரும்பி கிஸ் பண்ணுறேன்? சரிங்களே, எத்தனை வாட்டி பண்ணணும்னு தோணுது. விடு அப்படின்ற மாதிரி ஜிம்மன் தான் கொஞ்சம் தள்ளி வைக்கிறான். ஜெக்கே தான், என்ன சொல்லுங்க, எதுக்கு இப்படி தள்ளி விடுறேங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜெக்கே
ஓகே, புரியுது. எனக்கு ஏதோ ஒரு நாள் வந்துடுச்சு. நீ அதிகம் பிடிச்சிட்டு அடிக்கடி இப்படி வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க. இது உனக்கே நியாயமா படுதா அப்படின்ற மாதிரி ஜிவன் கேட்குறான். அதுக்கு தான் இதில் நியாயப்படுறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வரேன். ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா? உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, ஏன் இப்போ தடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். கரெக்டாக ஜேகே, பட் இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போக முடியாது. கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னன்னா, என்னைக்கோ ஒரு நாள் 11க்கு தெரிய வந்துடும். அப்புறம் நீ அடிக்கடி இங்கே வந்துட்டு போகிற. யாராவது வந்து பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நோட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்னை பற்றி யோசிச்சு பார்த்தியா? எனக்கு எவ்வளோ கெட்ட பேர் தெரியுமா? சரி, எங்கேயே நிறுத்திக்கலாம் ஜேகே, வேண்டாம் ஜேகே. அப்போது ஜேகே டென்ஷன் ஆகிட்டு ஜிவனோட நெக்கை பிடிச்சி ஒரு வரையா ப்ரெஸ் பண்ணுறான். ஜேகே என்ன பண்ணுற? விட, வலிக்குது வலிக்குது ஜேகே அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு ஜிமின் தான். ஜேகே தான் ஜிமினோட நெக்கை ரொம்ப டைட்டாக பிடிச்சி ஜிமின் அப்படியே கிட்ட இழுக்கிறான். பாருங்க, சும்மா அடிக்கடி இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காருங்க. அண்ட் எனக்கு எப்போ நிறுத்தணும்னு தெரியும், ஆனால் இப்போ எனக்கு நிறுத்த தோணவே இல்லை. நீங்களே சொன்னாலும் நான் நிறுத்தவும் மாட்டேன். ஜஸ்ட் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக இன்னும் வரட்டி இந்த மாதிரி என்னை மூட் அவுட் பண்ணாதீங்க, புரியுதா? எனக்கு என்றைக்கு வேணாம் தோணுது, என்றைக்கு போதும்னு தோணுதோ அன்றைக்கி எல்லாம் நிறுத்திக்கலாம், ஓகேவா? ஜஸ்ட் வரைக்கும் என்னை ஃபீல் பண்ண விடுங்க. உன் கூட அப்படி ஜாலியாக இருக்க வரும்போது இந்த மாதிரி பேசிட்டு என்னை மூட் அவுட் பண்ணாதீங்க. நான் இது வரைக்கும் உங்களை சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுறேன். என்னை டென்ஷன் ஏற்றி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் எழுந்து நடக்கவே முடியாது. 11 கண்டுபிடிக்கிறது என்ன, பார்த்தே கன்ஃபார்ம் பண்ணிவிடுவா ஏதோ நடந்திருக்குன்ட்டு. நான் உங்களுக்கு வார்ன் பண்ணுறேன், இன்னொரு வாட்டி என்கிட்ட இப்படிலாம் பேசாதீங்க, புரியுதா? அப்படின்ற மாதிரி இவன் டெரராக சொல்கிறான் ஜிவன் தான். சேகே, ஓகே சார், வலிக்குது, விடு சேகே. திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி தான் பேசுனீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், புரியுதா? இங்கே இருக்கிறதுனால தான் இப்படி பண்ணுறீங்க. நீங்கள் எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு இது ஒரு இடத்துல அடைச்சி வச்சு எனக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. சாரி, ஜஸ்ட் லாஸ்ட் வார்னிங். என்னால் அதை நிறுத்த முடியல, நான் ட்ரை பண்ணிட்டேன். இன்னும் அன்னைக்கப்புறம் நான் எந்த பொண்ணுக்கிட்டையும் போகவே இல்லை. உங்கள் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கேன் அங்கிள். தயவு செய்து இந்த மாதிரி சொல்லாதீங்க. இன்னொரு வாட்டி உங்கள் வாயிலேருந்து இதை நிறுத்திக்கலாம் அப்படின்னு ஏதாவது சொன்னீங்கன்னா அதோட கான்சிக்வன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கும். ஜிம்மின் தான் ஒரு மாதிரி ஸ்கேர்டாக ஜேகேவை பார்க்குறான். ஐம் ஜஸ்ட் அப்சஸ்ட். எனக்கு அந்த அப்சஷன் எப்போ ஃபுல்ஃபில் ஆகுதோ அப்போ தான் எல்லாம் முடியும். அது நீ சாவர வரைக்கும் இருந்தாலும் சரி, நீ சாவர வரைக்கும் என் கூட தான் படுத்தாகணும், நீ சாவர வரைக்கும் என் கூட தான் இருக்கணும், சாவர வரைக்கும் என் பேரை தான் கத்தணும், சாவர வரைக்கும் நான் தான் ஒன்று பண்ணுவேன், புரியுதா? அப்படின்ற மாதிரி டெரராக கேட்குறான். ஜிம்மு அது மாதிரி பயந்துட்டே நோட் பண்ணுறான். ஓகே காய்ஸ், ஸ்டோரி எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். அண்டு இதுதான் எண்டு. ஒரு சில ஸ்டோரியெல்லாம் போர்பிட்டனாக இருந்தால் தான் ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ ஸ்டோரி எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். டெலிகிராமில் அன்கட் சீன்ஸ் இருக்குது, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.